தொடர்ந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப்போவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. அதிமுகவில் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் திடீர் அறிவிப்பால் தமிழக அரசியலில் பரபரப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஜெர்மனி பயணத்தில் ஒட்டுமொத்தமாக 7020 கோடி ரூபாயில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழகத்தில் 15,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். ஐரோப்பாவின் முதுகெலும்பாக ஜெர்மனி விளங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழார். ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்க்க வந்ததற்காக பெருமை கொள்வதாகவும் பேச்சு. ஜெர்மனி மேலே எனக்கு என்ன ஈர்ப்புனா, உங்களுடைய பண்பாடு, தொழில் நுணுக்கம், புத்தாக்க வலிமை போன்றவை வேப்பை ஏற்படுத்துது. BMW, டைம்லர், மெர்சிடிஸ் பென்ஸ், டெலிகாம் போன்ற பல்வேறு ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மனி தான் இந்தியாவோட வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையான நாடு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழகம். இந்தியாவின் ஜெர்மனி தமிழகம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதய துடிப்பாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி. முதலீடு என்னும் பெயரில் மக்கள் படத்தில் அறிவாலயம் நடத்தும் மோசடி விளையாட்டு என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்களின் உண்மை நோக்கம் என்ன எனவும் கேள்வி. பொய் மட்டுமே பேசி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துவதுதான் மாநில பாஜக தலைவர் பதவியில் இருப்பதற்கான ஒரே தகுதியா? முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் குறித்து விமர்சித்த நைனா நாகேந்திரனுக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி. ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கைவிடாது. டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. அனைவருக்குமே ஒரு அரணாக இந்த பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் அதை நாங்கள் பார்க்கோம். கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ, அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்த செய்தியாளர்கள் கேள்வி. போக போக தெரியும் என பாடல் பாடி பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படும். குடும்ப ஓய்வூதியத்திற்காக விண்ணப்பித்தார் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா. முன்னாள் எம்எல்ஏக்களின் குடும்பத்திற்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. சென்னையில் கே நகர், தியாகராய நகர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரின் பேரில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அதிரடி ரெய்டு.
சென்னை சூளைமேட்டில் திறந்து கிடந்த மழைநீர் வடிகால் வாயில் தவறி விழுந்து பெண் உயிரிழப்பு. மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் பறிபோன உயிர். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் மியான்மர் கடற்கரையில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதியில் மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரிப்பு. தொடர்ந்து 3வது நாளாக குளிக்கவும் பரிசல் இயக்கவும் பொதுமக்களுக்கு தடை விதிப்பு. நடப்பாண்டில் 6வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. மேட்டூர் அணையின் 16 கன் வெள்ள உபரி போக்கி வழியாக 12,500 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மதுரை சோழவந்தானில் பள்ளிவாசல் அருகே ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் வாக்குவாதம். ஜேசிபி மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது இஸ்லாமியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 77,800 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் குடும்ப தகராறில் கணவர் வீட்டை அடித்து நொறுக்கிய மனைவியின் உறவினர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் வீட்டு உபயோகப் பொருட்களை கபலீகரம் செய்ததால் பரபரப்பு. நீங்கள் காவலாகத்தான் எங்களெல்லாம் பார்க்கணும். எங்களுக்கு இல்லை நாங்கள் செத்து போயிடுவோம். நாங்கள் எங்கெல்லாம் வீடெல்லாம் போயிடுச்சு, யானம் பணம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சாமே. இல்லையா நாங்கள் 3 பேரும் தற்கொலை செஞ்சுக்கிறோம். நாங்கள் போயிட்டோம். வந்து பார்க்கறதுக்குள்ளே எல்லாம் நொறுக்கி விட்டு போயிட்டானு. வீடெல்லாம் யானங்க பணம் கிடக்குது, எல்லாம் கிடக்குது. வண்டி நொறுக்கி விட்டானுமே, எங்கள் வீட்டுக்கார வண்டி நொறுக்கி விட்டானுமே. ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த வீடு ஒன்று செவுறு ஒன்று தான் இருக்குது சாமி. எத்தனை பேர்? 5-6 பேர் வந்தானோ. இவனு 2 பேர் தான் எங்களை துரத்தினானுமே.